ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறதுக்கு. அவர் வந்து அந்த பக்கம் ரொம்ப சுவாரஸ்யமாக ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. இது ஒரு சாட்டர்டே விலாகு. ஹாப்பி வீக்கெண்ட் எல்லாருக்கும். நான் வந்து போன வாரம் வந்து பார்லர் போனேங்க. ஆமாம், போன வாரம் பார்லர் போனேன். ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. போயிட்டு மண்டைக்கு கலர் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், இந்த முறை வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமேனு ஒரு ப்ரௌன் ஷேடு ஒன்று சூஸ் பண்ணிட்டேன். அந்த ப்ரௌன் ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செட் ஆகலை, என் மூஞ்சிக்கு செட் ஆகலை. எங்கள் வீட்டில் வந்து யாருக்குமே பிடிக்கல. அஸ்வின் நேற்று வீடியோ காலில் பார்த்துட்டு முதல்ல போய் நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, இந்த கலர் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ட்டான். அதனால் இன்றைக்கி வேறு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஈவினிங் கோயிலுக்கு போனோமா. இவர் என்ன சொல்லிட்டாரு, அதுக்குள்ளே தயவு செஞ்சு போய் அந்த ஹேர் கலரை வந்து மாற்றிட்டு வந்துரு. இந்த ஷேடு வந்து நல்லா இல்லை. சென்டரில் பார்த்தீங்கன்னா வெயிலில் நின்னேன்னா இந்த இடம் வந்து அப்படியே ப்ரௌனாக தெரியும். அந்த ப்ரௌன் கலர் வந்து நல்லா இல்லை, பிளாக்கு ப்ரௌன் மிக்ஸ் ஆனால் அது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னாங்களா. ஐயோ தோடு பள்ளியா. அதனால் சரி மாற்றிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நான் வந்து கிளம்புறேன். எப்படியும் பார்லருக்கு போனால் கலர் அடித்தாங்கன்னா காதாண்டெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் ஒரு குட்டி தோடு ஒன்று போட்டுக்கிறேன். போயிட்டு கலரை மாற்றிட்டு வந்துட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு சாயந்தரம் ரெடியாகி கோயிலுக்கு போகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க பார்லருக்குள்ளே போகலாம். அப்படியே 2 பேரும் கிளம்பி பார்லருக்கு போயிட்டோம். பொதுவாகவே வந்து நான் வந்து பார்லர் வந்து பகல் டைம் வீக் டேஸில் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். வீக்கெண்ட் எப்பவுமே பயங்கர கூட்டமாக இருக்கும், எல்லாம் பிஸியாக இருப்பாங்க. ஸோ ஆஃபீஸ் போகிறவங்கலாம் இருப்பாங்க, அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இந்த வீக் டேஸில் பகல் டைம்லேயே போயிட்டு வந்துடுவேன். போயிட்டு ஒரு வழியாக வந்து கலரிங்கை வந்து மாற்றிட்டு வந்துட்டேங்க. ஆக்சுவலமா அச்சு வந்து ஆக்சுவலாக என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கியிருக்கான். செல்லம்மா, சத்தியமா? ஆமாம். என்ன சத்தியம் தெரியுமா? அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் வந்து கலரிங் பண்ணிக்கணுமா. குழந்தை பிறந்து முடிச்சதுக்கு அப்புறமா நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா. ஏன் அப்படி? அதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டி குடும்பம் போயிருவானா. அவன் பொண்டாட்டி அவன் பாப்பான், என் பொண்டாட்டி நான் பார்க்க கூடாதம்மா. அவன் எவ்வளோ அழகா சொல்றான் மம்மி அப்படின்னுட்டு எனக்காக அப்படின்ட்டு. வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு டைம் இல்லைங்க, வந்து சாப்பிட்டு ரெடியாக டைம் ரொம்ப ஒரு 1 hour தான் இருந்துச்சு. ஸோ அவசரமா ரெடியாக வேண்டிய சூழ்நிலை. நீ வந்து அவசரமா ரெடி ஆகிற அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சிங்கிள் ஃபிட் போட்டா. அதாவது ஃபில்ட் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அழகா பண்ணினா உனக்கு சஃபிஷியன்ட் டைம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு. ஜடை போட்டு பூ வைக்கிறேன் அப்படின்னா நான் நிறுத்தி நிதானமா ரெடி ஆகிறேன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கூந்தலை விரித்து விட்டு இந்த மாதிரி சிங்கிள் ஃபிட்ஸ் போட்டுட்டு கிளம்பி போயிடுவேன். செல்லம்மா, நீ எப்படி இருந்தாலும் அழகுதா செல்லம்மா. தேங்க்யூ செல்லம்மா. திஸ் செக்மெண்ட் இஸ் கால் கெட் ரெடி வித் மீ. ஆக்சுவலா செல்லம்மா, இந்த மேக்கப் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது செல்லம்மா. ஞாபகம் இருக்கா? என்ன ஞாபகம்? அந்த லிப்ஸ்டிக் கதை. அதாவதுங்க, எனக்கு லிப்ஸ்டிக் வந்து வச்சா பிடிக்காது. யார் வச்சாலும் பிடிக்காது. அதனால வந்து எங்க ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா யாருமே லிப்ஸ்டிக் வச்சா என் முன்னாடி வரவே மாட்டாங்க. லிப்ஸ்டிக் இல்ல, லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் வச்சா யாருமே என் ஃப்ரெண்ட்ல வரவே மாட்டாங்க. வந்தாங்கன்னா உச்சி சத்தம் போட்டோன்னா போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்து. அப்படிப்பட்டவன்னா என் செல்லம்மா லிப்ஸ்டிக் வச்சா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இல்லை செல்லம்மா, லிப்ஸ்டிக் வச்சா கழுவின்னு வந்துருவாங்கங்கிறத நீ ஓட்டுற ஓட்டுல அவங்க கழுவிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறமா வந்து கல்யாணம் ஆகி நான் போகும்போது இது என்கிட்ட சொன்னாங்க, நீ லிப்ஸ்டிக் வச்சிருக்கீங்க, ஐயோ எங்க அண்ணனுக்கு பிடிக்காதே அப்படின்னாங்க. ஐயோ என்னடா இது, என்னால லிப்ஸ்டிக் வைக்காம இருக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு. இல்லை செல்லம்மா, ரீசன் என்னன்னா நீ லிப்ஸ்டிக் வச்சிருக்காம தெரியாது. ஆனா மத்தவங்க வச்சாங்க வச்சுக்க அப்படியே பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க. எனக்கு வந்து இந்த ரெட் கலரு, டார்க் கலர்ஸ் பொதுவாக எடுக்க மாட்டேன். ரொம்ப லைட் கலர்ஸ் நம்மளோட ஒத்து போற மாதிரி அட் த சேம் டைம் வந்து அழகா வரைஞ்சிருவேன். நிறைய வாட்டி நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்காங்க, என்ன ஷேடு யூஸ் பண்றீங்கக்கா இந்த கலர் அப்படின்னு. லேபலோ, வாஸ்லின், அப்புறம் இந்த அந்த மாதிரி பலவித கலவைகளை சேர்த்து விட்டு ஒரு மாதிரி மேக்கப் பண்ணி ரெடி ஆயிருவேன். இந்த வாடாமல்லி கலர் சாரி எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கலர் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். இந்த கலர் எனக்கு பிடிக்கும், ஆனால் இது எனக்கு எடுக்குமான்னு அப்பப்போ இந்த கலர் மேலே எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். என்னை தவிர என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே நான் இந்த கலர் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் நான் இது வரைக்கும் இந்த கலர் நல்லா ப்ரைட்டாக அப்படி போடுற அளவுக்கு எனக்கு இன்னும் தைரியமே வந்ததில்லை. ஆனால் இந்த வாட்டி சரிடா போடுவோம்டா, எப்படி தான் இருக்குது பார்த்துருவோன்னு போட்ட கலர் தான் இந்த வாடாமல்லி கலர் சாரி. இது ஒரு மாதிரி டபுள் ஷேடு. இது நம்ம இதிகாலியே கிடைக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்கும் சேல் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டேன். லாஸ்ட்டாக வந்து சரி நம்ம ஒன்று எடுப்போமே அப்படிங்கிறதுனால நான் ஒன்று எனக்காக எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ சுவாரஸ்யமாக 2 பேரும் உட்காந்து இந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே நம்மளால் தூங்கிட்டார். கேட்குறீங்களா?
இதே வேலை தாங்க. மத்தியானம் சாப்பாடுன்னு ஒன்று போட்டுட்டோன்னா நம்மால் அதுக்கப்புறம் எழுப்பவே முடியாது. சாப்பிட்ட உடனே அடுத்த செகண்டே படக்குன்னு படுத்து தூங்கிடுவார். அது என்னன்னே தெரியாது. கேட்டால் என்ன சொல்லுவார்னா, மனுஷனுக்கு லீவுன்னு இருக்கிறதே அந்த 1 நாள் 2 நாள் சாட்டர்டே சண்டே. அந்த டைமில் மத்தியானம் தூங்கினா தான் உண்டு. ஏன் செல்லமா டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னுவார். சரி ஓகே, என்ஜாய் பண்ணட்டும். ரெடி ஆகிட்டு எப்படி இருக்குது எனக்கு பின்னாடி காட்டுங்க இந்த பூ வச்ச பிறகு அப்படின்னு சொன்னேன். அதனால் சரி ஃபோட்டோ எடுத்து காமிச்சார். அதுக்குள்ளேயே எங்களுக்கு ஒரு 2-3 ஃபோன் கால் வந்துருச்சு. கிளம்பிட்டீங்களா டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே சொன்னேன் இல்லைங்களா, ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் அப்படிங்கிறதுனால அவசரமாக கிளம்பிட்டோம் 2 பேரும். ஆசையாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் கிளிக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சரி அங்கே போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆஸ் யூஷுவல் கூட என்னுடைய 2 தோழிகள் அவங்களும் சேர்ந்து தான் கோயிலில் தான் வந்துட்டு இந்த நடக்குது அப்படிங்கிறதுனால போனோம். முன்னை விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெடுபிடிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. யாராவது போகிறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் வீட்டிலே வச்சுட்டு போயிருங்க. வேணும்னா மொபைல் மட்டும் கேரி பண்ணிக்கோங்க. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. அதாவது கிட்டத்தட்ட உள்ளே போகிறதுக்கே பார்த்திங்கன்னா அந்த க்யூவே 45 நிமிஷம் ஆகுதுங்க. ஃபஸ்ட்டு நமக்கு கார் பார்க்கிங் கிடைக்க மாட்டேங்குது. 2வது கார் பார்க்கிங் கிடைச்சாலும் ரொம்ப தூரமாக கிடைக்குது. அங்கேருந்து போட்டு நம்ம நடந்து போகணும். நடந்து போய் க்யூவில் நிற்கணும். அந்த க்யூவில் நின்று அது ஒரு 45 மினிட்ஸு. அதுக்கப்புறம் செக்கிங் நடக்குது. செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லேடிஸ் வெளில போனாலும் ஜென்ஸ் அதுக்கப்புறம் வரத்துக்கு ரொம்ப டைம் ஆகிடுது. ஏன்னா ஜென்ஸ் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி. பெல்ட் எல்லாம் கழட்டணும், பர்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ரொம்பவே லேட் ஆகுது. அதுக்கப்புறமா நாங்கள் போகிறதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி ஃபங்க்ஷனே முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. கின்னஸ் ரெக்கார்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால நிறைய பசங்க காலையிலேயே வந்துட்டாங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. முடித்த உடனே எல்லாருக்கும் உடனே இதை பார்த்தீங்களா கையில் எல்லாரும் வச்சுருக்காங்க பாருங்கள். உடனே கொடுத்து ஒவ்வொரு பேட்சாகவே வெளியில் அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. வெளியில் அனுப்பிட்டே இருந்தாலும் உள்ளே வர ஜனமும் வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஃபங்க்ஷன் சிறப்பாக முடிஞ்சது. நாங்களும் வந்து ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு அப்படியே டாட்டா பை பை சொல்லிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ வழியாக பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா குட்டி பசங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லணும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அவங்க அப்பா அம்மா அவ்வளோ தூரம் நின்று காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நின்று அந்த பசங்களுக்காகவே அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருமே வாங்க நிறைய பார்த்தாச்சு. எல்லாருமே செம்ம சப்போர்ட்டு, சூப்பர் சப்போர்ட்டு. குழந்தைங்க தான் உலகம் அப்படின்ட்டு இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன மேடை கிடச்சிராதா, அதில் நம்ம பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட மாட்டாங்களா, அப்படி நமக்கு ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிராதா அப்படின்னு பேரண்ட்ஸ் இப்போல்லாம் கொடுக்குற எஃபர்ட் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் உண்மையிலேயே வேறு லெவலு. அதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும், ஈவன் பெரியவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் இந்த பிரின்ஸ் அஸ்வின் சேனல் மூலிமா நாங்கள் சொல்லிக்கிறோம். ஃபங்க்ஷனை எடுத்து நடத்தின அவங்களுக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் கண்டிப்பாக நம்ம சொல்லிக்கணும் இந்த இடத்துல. இப்போ நான் இவ்வளோ நேரம் ஒரே இடத்துல நின்றுட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்த உங்களுக்கு காமிக்கணும்னு இவர் தான் ரொம்ப ஆசைப்பட்டு அப்படியே நடச்சல்லம்மா, அப்படியே நட, இப்படியே நட, இது பாரு அது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சுருந்தார். ஏன்னா இது வந்து ஒரு கண்ணு மாதிரி வருங்க, அழகாக இருக்கும். லோட்டஸ் மாதிரி அமைச்சிருப்பாங்க, ஒரு கண்ணு மாதிரி வரும். இது நேரில் பார்த்தீங்கன்னா தான் இதோட பியூட்டி உங்களுக்கு தெரியும். கீழே புஜ் கலிஃபா எல்லாத்தோட அந்த இம்பார்ட்டண்ட் ஒரு ஊரோட இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தையுமே வந்து அங்கே வச்சுருந்துருப்பாங்க. அது நல்லாயிருக்கும். தமிழ்லுமே வந்து நல்லிணக்கணம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எழுதியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அரபு நாட்டில் நம்ம தமிழா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல வரும்னு நினைக்கிறேன், நானுமே காமிப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம கேட்வே ஆஃப் இந்தியா பார்த்திங்களா, நல்லிணக்கம், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ப்ரவுட் மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கான ஒரு கேப்சரிங் ஸ்பாட் தான் இது. உண்மையிலே யாராவது விசிட்டில் வரீங்க அப்படின்னாலாம் கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். அந்த இடத்துல அங்கே நாங்கள் ஒரு தமிழ் ஃபேமிலியுமே மீட் பண்ணோம். ஊர்லேருந்து வெக்கேஷனுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களையும் மீட் பண்ணோம். ரொம்ப ஹாப்பி. அவங்களோடையும் ஃபோட்டோ எடுத்தது. கண்டிப்பாக வீடியோ பார்ப்பாங்கன்னு தெரியும், ஏன்னா ஒரு வீடியோ விடாமல் பார்க்குறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லோரையும் மீட் பண்ணலாம். See you, bye bye, tata, take care.